ஒரு குட்டி மினி ப்ளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து கடையிலேருந்து காய்கறி வாங்க வேண்டியது, அதனால் பக்கத்தில் இருக்க காய்கறி கடைக்கு பிள்ளைங்க தான் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பையனையும் பொண்ணையும் வந்து அனுப்பியிருந்தேன். போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க எழுதிட்டு போயிருந்தாங்க. சரி எத்தனை வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். பீட்ரூட் வாங்க சொல்லியிருந்தேன். பையன் என்ன பண்ண, ஒரு பெரிய பீட்ரூட்டை வாங்கிட்டு, என்னடா பெரிய பீட்ரூட் வாங்கிட்டு, பீட்ரூட் நல்லதுன்னு சொல்லுவீங்க எல்லாம் அப்படின்ட்டா. நான் ஒன்று தான் வாங்கியிருப்பேன், அவன் 2 வாங்கியிருந்தேன். ஒரு பெரிய பீட்ரூட்டும் ஒரு குட்டி பீட்ரூட்டும். ஆனால் வந்து ஓகே பரவாயில்ல, காய்கறிகள்லாம் கொஞ்சம் பார்த்து வெஜிடபிள்ஸ் பார்த்து வாங்கியிருந்தாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரி அனுப்பியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அந்த காசு பேலன்ஸை வந்து அவங்க அப்படியே கூட அவங்களோட சேவிங்ஸ் உண்டியலில் போட்டிருந்தாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுவாங்க, கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி சேவிங்ஸ் உண்டியலுக்கு தருவாங்க அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காசை வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சேவிங்ஸ் பண்ணி என்னடா பண்ணுவீங்க கேட்டால், இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்டேஷ்னரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து திங்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் தேங்காய் இருந்துச்சு, அது ஒரு பீஸில் வந்து குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருந்தேன். இன்னொன்று வந்து என்னென்னா, மிக்சியில் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு தனி பாக்ஸ்லேயே போட்டிருந்தேன். இது ஏன்னா கட் பண்ணி வச்சுருக்குது எனக்கு பாயசம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து ஏதாவது பொரியலுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.